கிருஷ்ணா, உனக்கு அடியார்கள்னு வந்து சரணாகதி பண்ணிட்டா உன் கால்ல விழுந்ததுக்காக உன் உயிர் நண்பர்களாக அந்த பாண்டவர்களை அங்கீகரித்து அவர்களுக்காக அந்த காலத்துல தூது போகிறதுங்கிறது ரொம்ப பெரியவாள்லாம் போக மாட்டாளாம். ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்லாதவன் யாராவது இருந்தான்னா மெசஞ்சர்னு அனுப்பு, அவ்வளவுதான் சொல்லுவாளாம். இந்த புறா கிட்ட ஓலை கட்டி அனுப்புறதுங்கிற பாருங்க, அது போல யாராவது ஒரு ஆளை ஒருத்தனை பிடிச்சு இந்த ஓலையை கொண்டு போய் கொடுத்துட்டு வாம்பா. ஆனா இந்த கிருஷ்ணன் யாரு? வெறும் துவாரகாதீசன் மட்டுமல்லன், சர்வலோகேஸ்வரன், எல்லா உலகத்தையும் ஆளக்கூடிய பரம்பொருள். அவன் என்ன சொல்றான் பாண்டவர்களுக்காக, உங்க செய்தியை உங்கள் சார்பில் நான் போய் கௌரவ சபையில் தெரிவிக்கிறேன், நான் தூது போறேன்னு எளிமையோடு போனான். இந்த எளிமை பகவானை தவிர வேற யாருக்கு வரும்? அதுலயும் தர்மபுத்திரன் கிருஷ்ணனை தூது போன்னு சொல்லல. மகாபாரதத்துல அவர் என்ன சொல்றார், கிருஷ்ணா, யாராவது ஒருத்தர் நம்ம சார்பில் போய் பேசினா நன்னா இருக்கும், உனக்கு யாராவது தெரியுமா கொஞ்சம் நன்னா போய் தூது பேசுறவர்? கிருஷ்ணன் சொன்னானா, நீ ஏன்பா யாரோ ஒருத்தர்னு தேடுற, நான் எதுக்கு இருக்கேன், நான் தூது போறேன்னு போனா. தூதனாய் அவர்கள் செய்தியை கொண்டு போய் அங்கே தெரிவிக்கக்கூடிய தூதுவன் ஸ்தானத்துல போய் கௌரவர் சபையிலே தூது பேசினாய், இவர்கள் சார்பில் நியாயத்தை எடுத்து சொன்னாய். துரியோதனன்ட்ட சொன்னது வார்ப்பா, என்ன தருந்தாலும் உன் பங்காளிகள் நீ கொடுத்தபடி 13 வருஷ தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டா, பாதி ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு கொடு, நீதியை நீ வச்சுக்கோ, நியாயத்தை சொன்னாய், பஞ்சவர் தூதனாய். ஆனா நீ சொன்னாலும் துரியோதனை ஏத்துக்கல, அதெல்லாம் குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னா. உடனே நீ பார்த்த, அப்ப போர் தான் தீர்வு, சண்டை போட்டுக்கோங்க, யார் ஜெயிக்கிறாளோ ஜெயிக்கிறவாளுக்கு மொத்த நிலமும் அவர்களுக்கு தான் சொந்தம், நான் 2ஆ பிரிச்சு ராஜ்யத்தை கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ 2ல 1ன்னு முடிவு பண்ற, அப்ப 2 குரூப்ல யார் உயிரோட இருக்காளோ அவர்களுக்கு தான் மொத்த ராஜ்யம்னு முடிவெடுத்து மகாபாரதம் என்ற பெரிய யுத்தத்தையே மேற்கொண்டு நீதான் நடத்தினாய். அங்கேயும் பாருங்கோ, கிருஷ்ணன் தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு நான் தேரோற்றேன்னு உட்கார்ந்தான். எந்த மன்னனாவது இன்னொருத்தனுக்கு தேரோற்றேன்னு உட்காருவானா? ஆனா பகவான் கிருஷ்ணன் உட்கார்ந்தானேன்னா, பக்தி என்று நாம பகவான் திருவடிக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டோம்னா நம்மள மேல உட்கார வச்சு பகவான் கீழே உட்காருவானா? நல்லா யோசிச்சு பாருங்கோ. கிருஷ்ணன்ட்ட உதவி கேட்டு போகும்போது கிருஷ்ணன் படுக்கையில பள்ளி கொண்டிருந்தான், அர்ஜுனன் திருவடிவாரத்துக்கு கீழே அமர்ந்தான், துரியோதனன் தலைமாட்டுல மேல ஒரு சிம்மாசனத்துல அமர்ந்தான். பகவான் என்ன பண்ணான், துரியோதனனுக்கு ஏதோ சேனையை கொடுத்து அனுப்பிட்டான். ஆனா அர்ஜுனன் திருவடிக்கு கீழே உட்கார்ந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தேருக்கு மேல அர்ஜுனனை உட்கார வச்சுட்டு சாரதி தேரோட்டின்னு அர்ஜுனனுக்கு கீழே பகவான் உட்கார்ந்தான். அப்படி உட்கார்ந்து அப்ப அடியார்களுக்காக தூது போற, அடியார்களுக்காக தேரோட்டுகிறாய், இன்னும் எத்தனை எத்தனை ஆபத்துகள். அர்ஜுனன் சபதம் பண்ணான், ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனத்துக்குள் கொள்வேன், சூரியனையே மறைத்து அர்ஜுனனை காப்பாற்றியவன் கண்ணன். இத்தனையும் பண்ணாயே, அப்போ பக்தன்னு காலில் விழுந்தவனுக்காக எத்தனை எத்தனைடா நீ பண்ணியிருக்க?